Hi friends, welcome back to our channel Sultana Kitchen. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அதோ பேபி ஷவர் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போது ஈரோடு போகிறோம். என்னடா இவங்க டெய்லியும் வந்து எங்கேனா சுற்றிட்டே இருக்காங்கன்ட்டு நினைக்காதீங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கிறனால போகிறோம். அதோ இவங்க வீட்டில் மும்மானியோடைய மருமகளுக்கு வளகாப்பு. ஸோ போய் தான் ஆகணும். சரி, நாங்கள் போகும்போதே vlog எடுத்துகிட்டே போகிறோம். இவரும் வந்து காரம் எடுத்துகிட்டு வந்துட்டார். சரின்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து ட்ரெயினில் போகிறது கம்ஃபர்டபுள் இல்லை. குழந்தைய வச்சுட்டு பேக்ஸ்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு கார் தான் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். சரின்ட்டு நானும் வந்து கார்லலாம் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து போயிட்டு அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஈரோடுக்கு. நாங்கள் போன டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். போகும்போதே வந்து சூப்பராக இருந்தது. ரோடும் ரொம்ப காலியாக இருந்தது. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப வந்து ரோடும் காலியாக இருக்கும். அதனால தான் நைட் டைம் ட்ராவல் எப்போவுமே சூஸ் பண்ணுறது. அப்படியே வந்து நாங்கள் டீ ஷாப்லேயும் நின்றுட்டோம். ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நின்று போனால் தான் நம்மளுக்கும் வந்து இடுப்பு வலிலாம் வராதுன்ட்டு நிப்பாட்டிட்டாங்க. நாங்களும் காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஈரோடு போய் சேர்றதுக்கு வந்து 5:30 ஆகிடுச்சி. ஒரு வழியாக வந்து நாங்களும் வந்துட்டோம். நாங்களும் மும்மானி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கார் அவரும். வந்து ஒரு 11:30 வந்து ஏதோ வாங்கணுன்ட்டு நாங்களும் வந்து ஷாப்பிங்கு கிளம்புனோம். ஈரோட்டில் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்கணுன்ட்டு நான், இவர், அவங்க மும்மானி எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். எல்லாமே வாங்கி காரில் வச்சுட்டு சரி ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா ஜூஸ் கடை எதுவுமே இல்லை. சரின்ட்டு நாங்களும் வீட்டுக்கே அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங்காக வந்து எல்லோரும் மொட்டை மாடிக்கு தான் கிளம்பி வந்துட்டோம் கீழே இருந்து. ஏன்னா மொட்டை மாடி ரொம்ப பெருசு. எல்லாமே வச்சு இங்கே தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஜாலியாக அந்த காற்றுல வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூப்பராக இருந்தது. வேறு லெவல் ஃபீலு. அப்புறமா வந்து இந்த சைடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோடைய பெரிய மும்மானி இவங்க தான். அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மெஹந்தி தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த சைடு வந்து எங்கள் மாமியார் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஜாலியாக மெஹந்திலாம் போட்டு முடிக்க வந்து 11:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 10 11 ஆகிடுச்சி. ரொம்ப பசி தாங்க முடியல. எல்லாருக்கும் மெஹந்தி போட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு மேலே தான் போயிட்டோம். மேலே மொட்டை மாடியில் தான் வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷனு. சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். அழகாக இருந்தது. பார்க்க அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்தது. 7 வகையான ஸ்வீட்ஸு, 7 வகையான ஃப்ரூட்ஸு, 7 வகையான சாப்பாடும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரி வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் பாபிக்கும் வந்து தலையில் வந்து பூ வச்சுருந்தாங்க. அதான் அந்த பூ கொண்ட பூ மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து பின்னு குத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று ஒன்றா எல்லோரும் வந்து வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் வந்து எல்லோரையும் ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க. போட்டு முடித்தோடனே தான் அப்புறமா தான் லாஸ்ட்டில் தான் நாங்கள் போட்டோம். ஆயிடுச்சுன்ட்டு சீக்கிரமாக வந்து நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. டக்கு டக்குன்னு போட்டுட்டு நானும் வந்து போயிட்டு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிக்க வந்து 4 மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதே வந்து 4 மணி தான். ரொம்ப லேட் ஆகிடுச்சி. சரின்ட்டு எப்போவுமே வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு தானே சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் லேட்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பாடும் சூப்பராக இருந்தது. அம்புட்டு ருசியாக இருந்தது. நாங்களும் சாப்பிட்டுட்டு 7 வகையான சாப்பாடும் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பிடிச்சது வந்து தயிர் சாதம் தான். அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு எல்லோரும் வந்து அனுப்பி விட்டுறதுக்கு வந்து பேசி எல்லோரும் வந்து ஆட்டோவில் தான் அனுப்பி வச்சாங்க. பக்கத்தில் தான் வீடுன்ட்டு
எல்லோரும் வந்து பேசி அனுப்பி வச்சுட்டு நாங்களும் வந்து மேலே போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.